சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் பாபா என்ன லீலை பண்ணார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பாபா எப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் பாபா அதை தான் ரொம்ப சந்தோஷமாக நடத்தி கொடுப்பார். எப்பயுமே ஒரு விளையாட்டு தெய்வம் மாதிரி அவர். நம்ம நடக்காது அப்படின்னு நினைக்கிறது நடக்கும். நம்ம நடக்கும்னு காத்துட்டு இருக்கிறது பாபா அப்படியே டிலே பண்ணி நடத்துவார். எதுக்காக? பாபாவை பற்றி நம்ம நினைக்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனசு அவருக்கு. எப்பயுமே பாபாவை நினச்சிட்டே இருக்கணும். அவருக்கு எதுவுமே கொடுக்காம நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொன்ன ஒரு பொசசிவ்னஸ் மாதிரி. என்னுடைய டிவோட்டி, என்னுடைய பக்தன் எனக்கு வைக்காமல் சாப்பிட்றானே அப்படின்ற ஒரு ஏக்கம் பாபாக்குள்ளே இருக்கும். எப்பயுமே உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி ஷியாமாக்கும் பாபாவுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தானா. பாபா என்ன பண்ணாலும் ஷியாமாவை கேட்டு தான் பண்ணுவார், ஷியாமா என்ன பண்ணாலும் பாபாவை கேட்டு தான் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். இவங்க ரெண்டு பேரும் துவாரகா மயில உட்காந்துருக்காங்க. ஷியாமா பாபாஜி வீட்டுக்கு போயிட்டு துவாரகா மயில உட்காந்து பாபாவை பார்த்து கேட்குறாராம், தேவா நீ ஏன் தேவா இப்படி பண்ணுற, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாராம். உடனே பாபா சொல்கிறாராம், பாபாவுக்கு மனசில் தெரியும் என்ன கேட்க போகிறான், எதை பார்த்துட்டு வந்தா அதை சம்மந்தமாக தான் கேட்க போகிறான், எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு நக்கலா பாபா கேட்குறாரா ஷியாமா கிட்ட, என்னடா நீ என்ன சொல்கிற, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி உனக்கு, ஏன் என்னை இப்படி திட்டுற அப்படின்னு கேட்குறாராம். உடனே ஷியாமா சொல்கிறார், தேவா நீ ஏன் எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயத்தில் இறங்குறானே எனக்கு புரியல. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்காமல் அவங்க வாழ்க்கையில் புயல் அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொண்டு போய் அது ஒன்றுமே இல்லாமல் எங்களை அப்படியே ஆஸ்வாசமாக இருக்கணும், அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கணும்னு அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் முடிச்சிரியே பாபா, ஏன் தேவா நீ இப்படி பண்ணுற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஷியாமா பாபா கிட்ட கேட்குறாராம். அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஷியாமா நீ கூட இந்த கேள்வி கேட்ப அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நீயும் என்னை ப்ளேம் பண்ணுற அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாராம். உடனே ஷியாமா கேட்குறார், என்ன பாபா ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு பிளேக் வியாதி, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நீ உதிய கொடுத்து நீ கூட சொன்னோன்னே நான் பயந்துட்டேன், நீ இப்போ போகக்கூடாது, நீ நாளைக்கு காலையில் போயிட்டு நீ உடனே வா அப்படின்னு சொன்ன, அதெல்லாம் கேட்கும்போது நான் பயந்தேன். ஆனால் காலையில் போனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக டீ போட்டுட்டு இருந்தாங்க கிச்சனில், இப்படி நடக்கும்னா நீ ரொம்ப சுலபமாக அதை சொல்லியிருக்கலாமே பாபா, ஏன் புயல் அளவுக்கு ஒரு கஷ்டத்தை போய் கொடுத்த அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்கிறாராம், ஷியாமா நீயும் இப்படி பண்ணுறியா ஷியாமா, இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், நான் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே என்ன ப்ளேம் பண்ணுறாங்களே, இதுதான் என்னோட விதியில் இருக்குது அப்படின்னு பாபா சொன்னாரா. இதுதான் என்னோட டெஸ்டினி. நம்ம பாபா எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வாட் வி ஆர் டிஸ்டைன்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும் அப்படின்னா அதுதான் நடக்கும். அந்த விதி அப்படின்றது பாபா என்ன சொல்கிறார், நீ என்கிட்ட வந்தனா நான் உன்னோட விதியை மாற்றுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மை. ஆனால் என்ன, நம்ம பண்ண பாவத்துக்கு அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு போயிடலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். நம்ம என்ன நினைப்போம், இந்த கஷ்டம் அவனுக்கு வந்தால் போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னொன்று நம்ம ஒன்று மனசில் நல்லா வச்சுக்கணும், பாபா அதை பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கெட்டது பண்ணான்னு சொல்ல வேண்டாம், கெட்டது பண்ணணும்னு மனசில் நினச்சாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பாபாவை வச்சுக்கோங்க. பாபா நம்மளை பார்த்துட்டு இருக்கார். அது எல்லாருக்கும் மனசில் புரியணும். தப்பான காரியங்களில் இறங்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். நம்ம அடுத்து தப்பான காரியத்தில் இறங்கி அடுத்தது தொடர்றது பாபாவை தான், அது பண்ணவே வேண்டாம். ஏன்னா பாபா ஒரு செகண்டும் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கார். அதுக்கான தண்டனை வேறு யாரும் அனுபவிக்க மாட்டாங்க, நம்ம தான் அனுபவிக்கணும். இது பாபா ஷியாமா கிட்ட சொல்கிறாராம், அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் என்ன ப்ளேம் பண்ணால் நான் என்ன ஷியாமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாராம். ஷியாமாவுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்ன தேவா ஒன்று நாங்கள் ப்ளேம் பண்ணுவோம், நீ அப்படி தானே தேவா பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு பாபா சொல்கிறாராம், இந்த மஸ்ஜித் மாயிக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், சந்தோஷம்,
எல்லாம் கிடைக்கும். இந்த மஸ்ஜித் மயில இருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், இந்த மசூதிக்கு யார் வந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன் ஷியாமா. ஆனால் காப்பாற்றினாலும் நீங்கள் என்ன தான் ப்ளேம் பண்ணுறீங்க. நான் வந்து இப்போ உதவியை கொடுத்து குணம்தான் படுத்திருக்கேன், ஆனாலும் நீ என்ன ப்ளேம் பண்ணுற. அது வந்து என்னோட விதியில் இருக்குது, நான் அதை அனுபவிச்சுட்டு போய்க்கிறேன், அது வேற. ஆனால் நான் வந்து எல்லா பக்தர்களுக்கும் என்றைக்குமே நல்லது தான் ஷியாமா பண்ணுவேன். இந்த துவாரகா மயில இருந்து நான் ஒரு சத்திய வாக்காக கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாராம். இது உண்மையான ஒரு விஷயம். பாபா கண்டிப்பாக பாபாவை நம்பி போகிற யாருக்கும் பாபா சத்தியமாக கெடுதல் பண்ண மாட்டார், கைவிட மாட்டார்ன்றது உண்மையான ஒரு விஷயம். ஷிரடியிலேருந்தே இல்லை, எந்த கோவில் பாபா கோயிலையும் கண்டிப்பாக உதவி கொடுப்பாங்க. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஷிரடிக்கு போனீங்கன்னா அந்த உதவியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன நினச்சாலும் சரி, பாபா உங்கள் கண்ணு முன்னாடி வந்து உங்களுக்கு அதை தீர்த்து கொடுப்பான்றது உண்மையான விஷயம். நிறைய பேருக்கு அடுத்த ஒரு கேள்வி, சரி இது வந்து இந்த டாக்டர்னு நம்ம கொஞ்சம் எபிசோட் முன்னாடி பேசினோம், அவருக்கு தான் பாபா பண்ணுவாரா, ஷியாமாக்கு தான் பண்ணுவாரா? இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா பாபா வந்து உயிரோடு இருந்த காலத்தில் தான் இந்த உதவிக்கு ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் சொல்லிப்போம் மனசுக்குள்ளேயே, பாபா நீ இருந்த காலத்தில் உன் கையால் இந்த உதவி வாங்கினவங்களுக்கு தான், இந்த காலத்தில் உதிக்கான மகிமையெல்லாம் இல்லை, அதுக்கு மகத்துவம்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். பாபா வந்து இப்படி நம்ம நினைப்போன்னு அவருக்கு தெரியும், அதுக்காக தான் அந்த காலத்திலேயே ஒரு லீலை பண்ணிட்டார். அது யார் மூலமாக பண்ணார் அப்படின்னா டாக்டர் தல்வல்கர் அப்படின்ற ஒருத்தர். அவர் வந்து ஷிரடியில் பாபாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு 1917 தான் பாபாவை பார்த்தார். பார்த்துட்டு பாபா கையிலேருந்து உதவி வாங்கின்னு வந்தாராம். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டர், ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். அந்த தல்வர்கர் வந்து 1917 போய் பாபா கிட்டேருந்து உதவி வாங்கின்னு வந்தாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அப்போ பாபா உயிரோடு இருந்த காலம். இந்த உதவியை வச்சு தான் இந்த தல்வல்கர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இறங்குவாராம். எப்பயுமே அவரோட டெய்லி ரொட்டீன் எப்படின்னா, காலையிலேருந்து பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு பாபா பூஜை பண்ணி அந்த உதியை வச்சுட்டு பாபா படத்துக்கு முன்னாடி நின்று, இனி எந்த கேஸ் வந்தாலும் அது உன்னோட ஆசீர்வாதத்தினால நான் நல்லபடியாக அவங்கள பார்க்கணும் பாபா அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கின்னு தான் போவாராம். எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் உதி எடுத்துப்பாராம். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ், அந்த பேஷண்ட் வீட்லேருந்து ஃபோன் வந்துருத்தான், நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ரொம்ப முடியல, எப்படியாவது நீங்கள் வீட்டுக்கு வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபோன் வந்துச்சான். அவரும் அந்த வீட்டுக்கு போயாச்சு. போனால் எந்த விதமான மெடிசனுக்கும் அந்த பேஷண்ட் ரெஸ்பாண்டே பண்ணலையா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டில் என்ன ஒரு வாக்கு கொடுத்துருக்காருனா, இந்த வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அதுக்கான மெடிசன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார் இந்த டாக்டர் தல்வல்கர். அப்படி என்ன மெடிசன் கொடுத்தார் அந்த பேஷண்ட்க்கு, நிஜமாவே அந்த பேஷண்ட் குணமானாரா இல்லையா, இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.